அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் செல்லாத காசு என்று அமைச்சர் பெரிய கருப்பன் விமர்சித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட திமுக செயலாளரும் அமைச்சருமான பெரிய கருப்பன் தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது தேர்தல் களப்பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன், சட்டமன்ற தேர்தலில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளுக்கு நன்மதிப்பு உள்ளதாக கூறினார். அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் செல்லாத காசு என்றும் அமைச்சர் பெரிய கருப்பன் விமர்சித்தார். அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் செல்லாத காசு என்று அமைச்சர் பெரிய கருப்பன் விமர்சித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட திமுக செயலாளரும் அமைச்சருமான பெரிய கருப்பன் தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது தேர்தல் களப்பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன், சட்டமன்ற தேர்தலில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளுக்கு நன்மதிப்பு உள்ளதாக கூறினார். அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் செல்லாத காசு என்றும் அமைச்சர் பெரிய கருப்பன் விமர்சித்தார். அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் செல்லாத காசு என்று அமைச்சர் பெரிய கருப்பன் விமர்சித்துள்ளார். சிவகங்கை மாவட்டம் சிங்கமுனரையில் மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மாவட்ட திமுக செயலாளரும் அமைச்சருமான பெரிய கருப்பன் தலைமையில் இக்கூட்டம் நடைபெற்றது. அப்போது தேர்தல் களப்பணிகள் குறித்து விவாதிக்கப்பட்டது. பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அமைச்சர் பெரிய கருப்பன், சட்டமன்ற தேர்தலில் சிவகங்கை மாவட்டத்தில் உள்ள 4 தொகுதிகளிலும் திமுக தலைமையிலான மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெற்றி பெறும் என்று தெரிவித்தார். திமுக தலைவர் முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் அறிவித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகளுக்கு நன்மதிப்பு உள்ளதாக கூறினார். அதிமுக சார்பில் எடப்பாடி பழனிசாமி அறிவித்துள்ள தேர்தல் வாக்குறுதிகள் செல்லாத காசு என்றும் அமைச்சர் பெரிய கருப்பன் விமர்சித்தார்.